அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 2024 நான் பண்ண ஒரு வருட பூஜை, அதே மாதிரி 2024 நான் பண்ண சேமிப்பு, இதை பத்தின ரெண்டு விஷயம் ஒரு வருஷம் நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பெரியவங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கோ சொல்ல போறது இல்ல. உங்க வீட்டுல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அது பர்டிகுலரா குறிப்பா பெண்களுக்கு இந்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா பெண்கள் எங்க இன்ஸ்டியூட்ல பிள்ளைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பணத்தை வாங்கி பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அது மூலமா ஃபீஸும் கட்டுறாங்க. இன்ஸ்டியூஷன்ல வர அந்த கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பா கட்டுறாங்க. அதுலயும் எனக்கு நல்லபடியா தெரியும். சோ பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக தான் இந்த வீடியோ. உங்க வீட்டுல இந்த பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் பிசினஸ் பண்றதுக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கும் வயசு ஒரு தடையே இல்லை. அதனால சின்ன வயசுலயே நமக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து நீ பணத்தை பத்தின முக்கியத்துவம் தெரியுங்கிறதுக்காக தான் நமக்கு சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேமிக்கிற பழக்கங்கிறது நமக்கு சின்ன வயசுல இருந்தே வருது. எப்படிலாம் சேமிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி ஒரு ரூபாய் கொடுத்து பழக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அப்புறம் ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான் நம்ம வெளியே போற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. சோ பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்டே நமக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தை எடுத்துட்டு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது காரணம் நிறைய பேர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காசு ஒரு தடையா இருக்கக்கூடாது. இவங்க அதை வச்சு ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம், இல்ல செமஸ்டர் ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் படிக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது மூலமாவும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் பணம் கிடைக்குது, நம்ம எக்ஸாம் ஃபீஸ் நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாம நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அது இல்லாம நிறைய எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. நம்மளுமே வாங்கியிருப்போம், நான்லாம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த தாலிக்கு தங்க திட்டம் இருந்தபோது நான் அந்த கல்யாணத்தப்ப நான் அந்த 50,000 பணம் வாங்கினேன். ஏன்னா நான் டிகிரி படிச்சனால எனக்கு 50,000 பணமும் அந்த கிராம் 2 கிராம் காயின் அது மாதிரி கொடுத்தாங்க. இப்ப தங்கத்தோட ரேட் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம பாத்தீங்கன்னா ஃபண்டு சீட்டு பிடிக்கிறது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டு சீட் யாராவது குடிக்க போறீங்க அப்படின்னாலே நீங்க தங்கம் தரேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஸ்வீட்டு பாத்திரம் இந்த மாதிரி கூட நீங்க சொல்லுங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபண்டு பிடிக்கிறவங்க கண்டிப்பா காயின்ஸ் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. கோல்டு காயின் தரேன், கோல்டு செயின் தரேன், மோதிரம் தரேன், இந்த மாதிரி இத்தனை கிராம் தரேங்கிறத ஒரு டிமாண்ட் பண்ணாதீங்க. அது நிறைய பேர் லாஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க கட்டுற பணம் 1000 ரூபாயா இருக்கும். நீங்க 12,000க்கு ஒரு கிராம் உங்களால 2 கிராம் கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா போன வருஷம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் ஏற்கனவே என் வீடியோ சொல்லியிருக்கேன். எங்க ஊர் பக்கத்தே நடந்துச்சு. அதனால அவங்க பெரிய லாஸ்ல ஆயிட்டாங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா என்னதான் நம்பிக்கையானவங்களா இருந்தாலும் பணம்னு வரும்போது நம்மள யாரும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் பண்ணுவாங்க. இவங்க ஏமாத்துறாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த சுச்சுவேஷன் யாரும் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப கல்லூரி பெண்கள் 1000 ரூபாய் வாங்குறீங்க. இந்த 1000 ரூபாய் வச்சுதான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்துக்கு வராதீங்க. படிப்பை முடிச்சிருங்க. ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த படிப்புமே நம்ம இப்ப என்ன பண்றோம், இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறோம். நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போகலாம் அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துருக்காங்க. சோ அதுக்காக நீங்க செலவு பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை செலவு பண்ணுங்க. அது ஒன்றும் தப்பே கிடையாது. படிப்புக்கு செலவு பண்றது எனக்குமே தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சுதான் எங்க வீட்டுல ஜாமான் வாங்குறாங்க, இல்ல வேற ஏதாவது பண்றாங்க. இந்த காசை வச்சு என் வீட்டு செலவுக்கு அம்மா எடுத்துறாங்க, அப்பா எடுத்துறாங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பழக்கத்துல கொஞ்சம் வெளியே வந்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த 1000 ரூபாய் பணம் இல்லாட்டியும் நம்ம மளிகை சாமான் வாங்கணும், துணிமணி எடுக்கணும், மொய் வைக்கணும், எல்லாமே தான் பண்ண போறோம். இந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நமக்கு கிராஸ் கிஃப்ட்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது அதை நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க மாசம் மாசம் ஒரு பயனுள்ளதா பண்ணலாம். ஒரு 500 ரூபாய்க்கு உங்க பிள்ளை பேர்ல ஒரு நகை சீட்டு போடலாம். இல்ல அந்த கல்லூரி பெண்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம், ஒரு நகை கடைக்கு போய் நீங்களா நகை என்ன கிராம் இப்ப எவ்வளவு விக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த சீட்டு போட்டா எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு நீங்களா கொஸ்டின் பண்ணி கேட்டு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனால உங்க நாலேஜ் கெயின் ஆகிறது மட்டும் இல்லாம நாட்டு நடப்பையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், விலைவாசியும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராம் நகை எவ்வளவு விலை விக்குது, எவ்வளவு அம்மா கஷ்டப்பட்டு இவ்வளவு நகை சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கல்லூரி பெண்கள் பார்க்கணும்னா அவங்க வீட்டுல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இது உங்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் பணத்துல 500 ரூபாய் நம்ம நகை சீட்டு கட்டிட்டோம். மீது 500 ரூபாய் எமர்ஜென்சிக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த உண்டியல்ல சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு தேவைப்படும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி. ஏன்னா இப்ப 500 ரூபாய் சீட் நம்ம கட்டிட்டோம்னா திரும்ப அதை போய் வாங்க முடியாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குரிய நகையை நம்ம வாங்க முடியும்.
மீதி 500 ரூபாயை நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் வரும். அந்த 500 ரூபாய் வச்சு அப்படியே வச்சிருங்க, எடுக்காதீங்க. அப்படி வந்து சில பேர் சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுக்காம இருந்தோம்னா திரும்ப வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பிள்ளைங்க சொன்னாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா நீங்க 500 ரூபாய் எடுத்துட்டு வேற ஒரு அக்கௌண்ட்ல நீங்க தனியா ஒரு பேங்க்குக்கு போய் புதுசா உங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மாசம் மாசம் அதுல 500 ரூபாய் நீங்க வந்து சேமிப்பு பண்ணலாம். இல்ல அப்படின்னா எனக்கு நான் வந்து உண்டியல்ல சேமிக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு அழகா ஒரு உண்டியல் வாங்கி அதுல போட்டு சேர்த்துடுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்து எடுத்து பாருங்க. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உண்டியல்ல போட்ட பணம் உண்டியல்ல என்ன போட்டீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். இதே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வந்து போட்டீங்கன்னா அது வந்து இரட்டிப்பாகும். அது மட்டும் இல்லாம வட்டி கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க யோசிக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் பணத்தை வந்து நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா, யாராவது படிக்க முடியாம இருக்காங்க, ஏதாவது ரொம்ப அவங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா அவங்கள படிக்க வைக்கிறது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல சேர்க்கல அப்படின்னா இந்த பணத்து மூலம் நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பண்ணி அதை ஜெயிச்சு காமிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது அந்த 1000 ரூபாய் பணம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த 1000 ரூபாய் பணத்தை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கும் செலவு பண்றதுக்கும் ஒரு பார்ட்டி ஒரு வந்து ட்ரீட் வைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படின்னா தயவுசெய்து நிற்பாட்டிடுங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் வந்து இன்னும் வருங்காலத்துல ரன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி மாதிரி ஒரு வரியை நம்மளால தாங்க முடியல. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. நிறைய வந்து டாக்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸ் வந்து போட போறாங்க. எல்லாத்துக்கும் டாக்ஸ் வரப்போகுது. எல்லாருமே வந்து டைரக்ட் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரி பணம் வந்து கட்டுற மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி, மாட மாளிகையில இருந்தாலும் சரி, கோல கோபுரத்துல இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா ரன் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு பேர்டன் ஆயிரும். நம்மளை படிக்க வைக்கிறதும் வந்து கஷ்டமா போயிடும். நம்மளால வந்து சாதிக்கிறதும் கஷ்டமா போயிடும். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இப்பவே வந்து அவேர்னஸோட உங்களுக்கு ஒரு 18 வயசு தான் ஆகுது அப்படின்னா சேமிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நகை சீட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுல உங்க பாட்டி, உங்க அம்மா, உங்க அப்பாயி அம்மா இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்டு பாருங்க. நீங்க எப்படி நகை சேர்த்தீங்க, எப்படி வந்து பணத்தை வந்து சேர்த்தீங்க, எப்படி வந்து சீட்டு கட்டுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட லெசன் நம்ம எடுத்துக்கிட்டு அதுல இருக்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம நாலேஜுக்கு நம்ம படிச்சிருக்கோம், அவங்க படிக்காமலே இவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்க படிச்சிருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி சிப்னு சொல்றாங்க இப்ப நிறைய, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா சிப்ல வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது கோடீஸ்வரன் எப்படி கோடீஸ்வரனா ஆகலாம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு 1000 ரூபாய் வருதுன்னா அதுல 500 ரூபாய் நான் வந்து முதலீடு பண்றேன். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதுமே அந்த மியூச்சுவல் ஃபண்டோட அந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நான் தூங்கிட்டு இருந்தாலும் வேலை செய்யவே இல்லை, ஒரு 500 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன், அதோட இது வந்து எனக்கு அதிகமாயிட்டே வருது, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கூடிக்கிட்டே வருது, எனக்கு வந்து லம்சம் அமௌண்ட்டும் வரும், ஒரு பல்கா ஒரு 30 வயசுல வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம இருக்கும், பெரிய தொகையாவும் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற பட்சத்துல நீங்க அந்த 30 வயசுல ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு நல்ல வந்து ஒரு நகை வந்து எடுக்கலாம், நல்லா அது மாதிரி வந்து எடுக்கலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸா நீங்க வந்து ஒரு சின்ன வீடாவது நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம், ஒரு லேண்ட் வாங்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை இப்பையில இருந்தே கனவு காண ஆரம்பிங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் வந்து அந்த ஏஜ்ல வந்து என்னால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறதுக்கும் சொல்லித்தரதுக்கும் எனக்கு அப்ப யூடியூப்ங்கிறது ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணல. சோ வந்து பாத்தீங்கன்னா அதனால எனக்கு தெரியல. ஆனா இப்ப டெக்னாலஜி நிறைய இருந்தாலுமே அதை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பார்ப்போம் அப்படின்னா சீரியல் பார்ப்போம், ஏன்னா ரீல்ஸ் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டோ போட்டு லைக் வருதான்னு பார்ப்போம். அதனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தா பரவாயில்ல, அது பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து பணத்தை வந்து இரட்டிப்பாக்கலாம். நம்ம ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இப்ப 3 வருஷம் காலேஜ் படிக்கும் போது மட்டும்தான் வரும். நம்ம வெளியே வந்து வேலை தேடி சம்பாதிக்கும் போதுதான் நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்மளால கைக்கே வரும். அப்ப நம்ம இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்ப இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்டா மாத்தலாம், அதை எப்படி இரட்டிப்பாக்கலாங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க ஒரு நல்ல பேரண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க எல்லாம் வாங்கி தரதை விட நம்ம இருக்கிறப்ப எல்லாம் வாங்கி தரது பெருசு இல்லை, நம்ம இல்லாட்டியும் அவங்க வந்து ஸ்டாண்டர்டா வந்து போல்டா நின்று அவங்களால அவங்க வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கறதா நமக்கு பாத்தீங்கன்னா உண்மையான பேரண்டிங் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தைரியங்கிறதே எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்த சுபாவமா இருந்தேன். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசு வந்து மாறணும், தயாராகணும். ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள்கிட்ட அந்த கோழைத்தனம் தான் அதிகமா இருக்க மாதிரி தோணுது. சோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணி எல்லாமே ஈஸியா கிடைக்கும்னு நினைக்கிறத விட
நம்மளா எப்படி எல்லாத்தையும் உருவாக்க முடியும், நம்ம உருவாக்கின விஷயத்த எப்படி வந்து சிதைக்காம அழிக்காம அதை வந்து எப்படி வந்து கொண்டு வர முடியும், மற்றவங்கள்ட்ட எப்படி ஏமாறாம இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. 2024 நீங்க நிறைய வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க, நிறைய மோசடிகள் பார்த்திருப்போம், நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்கும் பட்சத்துல அவங்க வருங்காலத்துல அவங்க வந்து ரொம்ப ஏமாறாம இந்த ஸ்கேம்ல போய் மாட்டாம கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருப்பாங்க. மொபைல் மூலமா எவ்வளவோ தவறுகள் நடக்குது, அந்த தவறுகள் வந்து அவங்க வந்து தடுத்து நம்ம வந்து காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆஸ் அ பேரண்டா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2024 நம்ம வந்து நல்ல பேரண்டா இருந்தோம்னா குட் தான், அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்திக்கிட்டு நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்படி வந்து அடுத்து அவங்க லைஃபுக்கு எப்படிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து அவங்களை பாதுகாக்குது, அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது, அந்த படிப்பும் அந்த பணத்தை வந்து எப்படி அவங்க பாதுகாப்பாங்க அப்படிங்கறது மூலம் படிப்பு மூலமாவே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு பெரிய பிளஸ், அதை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை வந்து வீட்டு செலவுக்காக யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி வருது, சைடு இன்கம் மாதிரி வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படிதான் வந்து கோடீஸ்வரராக இருக்காங்க. அவங்க வந்து மல்டிபிள் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து நல்லபடியா பண்றாங்க. இல்ல உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியுது அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுங்க, ஆரி ஒர்க்கு ஜாமா வாங்குங்க, அதுல வந்து ஒரு பேர் சொல்லிக் கொடுங்க. அது மூலமா நீங்க வந்து ஒரு வருமானத்தை வந்து ஈட்ட பாருங்க. உங்க பிள்ளைகள் வந்து இளம் வயதுல வந்து நம்ம எல்லாமே வந்து பார்க்க மாட்டோம், எல்லாமே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். நம்ம கொஞ்சம் வயசானாதான் நமக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவோம். ஆனா இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்க தூண்டி விட்டீங்கன்னா அவங்க கையில வந்து அந்த பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ஆர்வம் வந்து வரும். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சாலுமே நமக்கு வந்து தையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்பெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய பேர் வீட்டு தையல் மிஷின் இருந்தனாலே வந்து அந்த தையல் மிஷின் தான் நிறைய பேருக்கு சோறே போட்டுச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அது வந்து ஒரு ஜாக்கெட் தைக்கிறது ஒரு பெரிய விஷயமா வந்து பண்ணி வீட்லயே தச்சு நிறைய பெண்கள் வந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சுக்காங்க, குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும் போது நம்ம ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லக்கூடாது, ஏன் ஷேர் மார்க்கெட் பத்தி அவங்க தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறத நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. 2025 நம்ம சிந்தனைகளும் செயல்களும் கொஞ்சம் புதுமையா இருக்கணும். மாற்றம் ஒன்றை மாறாதது அப்படிங்கிறத நம்பி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவோம். அது மூலமா நம்மளும் நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.